Hi guys, welcome to Learn Automation Online. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கான்செப்ட் டெஸ்ட் எக்ஸிகியூஷன். அனாலிசிஸ்ல இருந்து இம்ப்ளிமெண்டேஷன் வரையும் பார்த்தாச்சு. லாஜிக்கலா நம்மளோட சீக்வன்ஸ்ல அடுத்து போற டாபிக் எக்ஸிகியூஷன் தான். பேர்லயே இருக்கு, இதுல பெருசா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எக்ஸிகியூஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ப்ரீவியஸ் ஃபேஸ்ல இம்ப்ளிமெண்டேஷன்ல டெஸ்ட்டுக்கு தேவையான என்வாயர்மெண்ட், எல்லா செட்டப், டெஸ்ட் டேட்டா, டெஸ்ட் ஸ்வீட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். இப்போ நம்ம லாஜிக்கலா ஒரு ஸ்கெடியூல் போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த டெஸ்ட் ஸ்வீட், அந்த டெஸ்ட் ஸ்வீட்டை எக்ஸிக்யூட் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த எக்ஸிக்யூட் பண்ற ப்ராசஸ்ல நமக்கு இன்னும் நிறைய மேஜர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, எந்த வெர்ஷன் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம் யூஸ் பண்றோம், என்னென்ன டெஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு யூஸ் பண்ண போறோம், டெஸ்டிங்க்கு என்ன டூல் யூஸ் பண்ண போறோம், டெஸ்ட் வேர்ஸ் என்ன, இது எல்லாத்த பத்தின டீடைல்ஸ். ஓகே, இது எல்லாத்தையும் கேப்சர் பண்றது. நெக்ஸ்ட், ஒன்னு நம்ம மேனுவலாவோ இல்ல வேற ஏதோ ஒரு ஆட்டோமேட்டட் டூல்ஸோ இல்ல வேற ஏதோ ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்மளோட டெஸ்ட் கேசஸை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னலாத்தையும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அதை பத்தின டீடைல்ஸை கேப்சர் பண்றோம். ரெண்டாவது டெஸ்ட் கேசஸை எக்ஸிக்யூட் பண்றோம். டெஸ்ட் கேஸை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது. அந்த ரிசல்ட்டையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கூட கம்பேர் பண்ண போறோம். கரெக்டா? கம்பேர் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஒன்னு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டும் ஆக்சுவல் ரிசல்ட்டும் ஒன்னா இருக்கலாம். இன் தட் கேஸ் அந்த டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆகுது. இல்ல அப்படின்னா ஃபெயில் ஆகுது. அப்போ அது இல்ல அப்படின்றப்ப என்னன்னா, ஆக்சுவல் ரிசல்ட்டுக்கும் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டுக்கும் ஒரு அனாமலி கிரியேட் ஆகுது. கரெக்டா? ஒரு டிஃபரன்ஸ், ஒரு வேறுபாடு, ஒரு முரண்பாடு கிரியேட் ஆகுது. அப்படி இருக்கப்போ அந்த அனாமலியை வந்து நான் வந்து என்னன்னா அனலைஸ் பண்றேன். அதை அனலைஸ் பண்றதுனால என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எதனால இந்த ஃபெயிலியர் வந்திருக்கலாம், எதனால இந்த டிஃபரன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான ரூட் காஸை நான் ஐடென்டிஃபை பண்ணி போய் நான் அந்த டிஃபெக்டை என்னன்னா ஃபைண்ட் பண்றேன். கரெக்டா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, அந்த ஃபைண்ட் பண்ண டிஃபெக்டை ரிப்போர்ட் பண்ண போறேன். ஃபைன், இது எல்லாமே சிம்பிளா நம்ம பண்ற ஆக்சுவல் ஸ்டெப் தான். இதை ரிப்போர்ட் பண்ண போறேன். அண்ட் அதே மாதிரி நான் இப்ப இது வரைக்கும் பண்ண இந்த டெஸ்ட் எக்ஸிகியூஷனோட அவுட்கம் என்ன, பாஸ் ஆச்சா, ஃபெயில் ஆச்சா, இல்ல பிளாக் பண்ணி வச்சிருக்கேனா அப்படிங்கறது எல்லாத்தையும் நான் வந்து என்னோட டெஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ல நான் லாக் பண்ண போறேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு திரும்ப எனக்கு இந்த டிஃபெக்ட்டுக்கு, நான் ரைஸ் பண்ண டிஃபெக்ட்டுக்கு எனக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கலாம். ஸோ இல்ல அடுத்த பில்டு ஏதோ ஒன்று வந்திருந்து எனக்கு ரிக்ரெஷன் வந்திருக்கலாம். இல்ல வேற ஏதோ ஒரு ஸ்கெடியூல்டு பிளான்ட் ஆக்டிவிட்டி நடக்கலாம் ஆஸ் பார்ட் ஆஃப் திஸ் எக்ஸிகியூஷன். நான் என்ன பண்ணுவேன்னா, திரும்ப அகைன் இதே ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ரிப்பீட் பண்ணுவேன். ஓகேவா? இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்ல எனக்கு என்ன நடக்கும்னா, அகைன் நீங்க எல்லா ஃபேஸ்லயுமே லாஸ்ட் ஆக்டிவிட்டி நீங்க பாத்தீங்கன்னா பை டைரக்ஷனல் ட்ரேசபிலிட்டி தான். டெஸ்ட் பேசிஸ், கண்டிஷனு, டெஸ்ட் கேசஸ், இந்த டெஸ்ட் ஸ்வீட், டெஸ்ட் ப்ரொசீஜர்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தோம் இது வரைக்கும். இப்போ வந்து என்னன்னா டெஸ்ட் ரிசல்ட்டையும் கூட சேர்த்துக்கிறோம். நமக்கு இந்த பேஸ்ல கடைசியில கிடைக்கும் போது டெஸ்ட் ரிசல்ட். ஸோ இந்த டெஸ்ட் ரிசல்ட்டையும் அந்த பை டைரக்ஷனல் ட்ரேசபிலிட்டியில உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரியா? எக்ஸிகியூஷன் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிளான அண்ட் இம்பார்ட்டன்டான டாபிக். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்தாலும் ஈஸி தான். சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, டெஸ்ட் கம்ப்ளீஷன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல அந்த கான்செப்ட் பார்க்கலாம். Cheers. Thanks.